आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுறார். அதை வச்சுட்டாலே இப்போ கலியுகத்தினுடைய கட்டங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுவிடலாம். அதை எப்படி ராமானுஜர் போக்கினார்ங்கிறதையும் புரிஞ்சுவிடலாம். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னாத்தும் என்ன மேல 10 போஷரங்கள் நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். அதுல அவர் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமோ? காலப்போக்கில் கலி முற்ற போகிறது. கலியினால நிறைய கொடுமைகள் கடினங்கள் கட்டங்கள்லாம் ஏற்பட போகிறது. ஆனா இந்த கட்டத்திலேருந்து உலகத்தை விடுவிக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய பக்தர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ராமானுஜர் ஒருத்தர் அவதரிக்க போகிறார். அவர் ஊர் பேர்லாம் சொல்லவே இல்லை. இப்போ கலியும் கெடும். நீங்க எல்லாரும் பாருங்க, கலி கட்டு போகும். சாதாரணமா நம்ம கட்டு போகணும்னு சொல்லிட்டா தான் கட்டம். கலி கட்டு போகணும்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும் போது ஜாக்கிரதையா இருங்க, ஒருத்தருக்கும் கட்டமே வரக்கூடாது, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்றச்சேவே மரணம் நன்னா இருக்கணும், வியாதி நன்னா இருக்கணும், இப்படி நாரான்னு சொல்லுவாளா? அதெல்லாம் கெட்டு போயிடணும், மற்றதெல்லாம் நன்னா இருக்கணும் தானே சொல்லுவோம். அதை போல இந்த கலிங்கிறது நம்மளை ரொம்ப துன்பம் கொடுக்கறதுனாலே கலி கெடணும்னு சொன்னா நல்லது நடக்கணும்னு அர்த்தம். கலியும் நன்னா இருக்கணும்னு சொன்னா நமக்கு கெடுதல் நடக்கும்னு அர்த்தம். அதனாலதான் கலியும் கெடும்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். கலி எப்போது கெடும்? கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உழிதரக் கண்டோம். கடல் வண்ணன் பூதங்கள்னா பகவானுடைய பக்தர்கள். அவர்கள் பிறக்க போறா, ரொம்ப பேர் சந்தோஷப்பட போறா. அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு மகான் வந்து பிறக்க போகிறார். ஒரு யுக புருஷர் அவதரிப்பார்னு பாட்டுல பாடிவிட்டார் நம்மாழ்வார். வெறும் பாட்டு மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க, படிச்சு படிச்சு பார்ப்போம். பாட்டுல சொல்லியிருக்கார் வாஸ்தவம், இருந்தாலும் நேரடியா ஒன்றும் தெரியலையே அப்படி நமக்கு தோணுமோ இல்லையோ? கண் முன்னாடி காட்டினாத்தானே இன்னார் நம்ம நம்புவோம். பாட்டுல கோடி காட்டியிருக்காருனால் இவரைத்தான் அவர் சொன்னாரோ என்னமோ. யாரா கண்டுபிடிக்கிறது? இப்போ சொல்லுங்க. இப்ப நம்ம முன்னாடி வந்து நம்மாழ்வார் பாடினது என்னத்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா உடனே நம்பிடுவோமா? நமக்காரோ உறவுக்காரர் வெளியூர்ல இருக்கார், அவர் ஒரு கடுதாசி கொடுத்து அமைச்சிருக்கார். இப்போ இவரை பார்த்து சந்திச்சு எல்லாம் பண்ணிக்கோ, நான் அனுப்பிச்சவரை ஒரு 2 நாள் உன் வீட்டில் தங்க வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஒரு சுவாமி நேரம் வந்தார், உங்க வீட்டில் தங்க போறேன், உங்க நண்பர் சொன்னாரானால் கடுதாசி இருக்கா கொடுங்கன்னு. நான் தான் சொல்றேன்னு என்னால் நீர் சொன்னதுக்காக நம்பிட முடியுமா சுவாமி? காலம் கட்டு கிடக்கிறது உடனே சொல்லிடுவோம் இல்லையோ? காலம் கட்டு கிடக்கிறது, கதவை திறக்க முடியுமா தெரியல. நான் மாட்டுக்கு வீட்டில் உம்மை விட்டுட்டு போக நீரும் கிளம்பி போய் வீட்டையும் எடுத்துன்னு போயிட்டீர்னா, அதனால அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. கடிதம் கொடும்னு கேட்குற இல்லையோ? அதே போல ராமானுஜரை பத்தி பாடல் இருக்கு, பேர் இருக்கா, எங்க பிறப்பார்னு இருக்கா, இல்ல உருவந்தான் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? அதை தெரியப்படுத்திட்டார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார். அவருக்கு ஒரே ஒரு சீடர் எப்போவும் பக்கத்தில் இருப்பார். அவருக்கு மதுரகவி ஆழ்வார்னு பேர். அவிதித விஷயாந்தர ஷடாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திர போகா அவிஜகுணவசாத் ததேகசேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்தூன்னு சொல்றோம். எப்போதும் மதுரகவி ஆழ்வார் அவர் கூடவே இருப்பார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேட்டுப்பார், ஒரு பாட்டு பாடினா அப்படியே அழுதழுதுன்னு கேட்பார், என்ன பிரபந்தம் பாடினாலும் கேட்பார். அந்த சுவாமி கேட்கிறார், நீர் திடீர்னு எங்க எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டீர்னால் அப்புறம் இந்த லோகத்துல நாம் எப்படி வாழ்வோம்? அரோத்தரோட ஒரு 2 வருஷம் நன்னா பழகினோம், நம்ம வீட்டிலேயே பக்கத்து வீட்டில் தான் இருந்தார். அவர் திடீர்னு காலி பண்ணிட்டு போறேன்னா நமக்கே திடீர்னு அழுகையா வரும். எவ்வளவு தூரம் 2 பேரும் நன்னா பழகிருக்கோன்னு.
இந்த 2-3 வருஷ ஸ்நேகத்துக்கே இந்த பாடா இருந்தா நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு எத்தானா கருத்துக்களை கொடுத்திருப்பார், எவ்வளவு அர்த்தத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ரயில் ஸ்நேகம்னு ஒன்று உண்டு தெரியுமா? நம்ம யாத்திரைக்காக புறப்படுவோம், நம்ம முதல் புகை வண்டி நிலையத்தில் ஏறி உட்காந்துருவோம், அடுத்தது அடுத்த நிலையத்தில் இன்னொரு 100 பேர் ஏறாருன்னு வச்சுக்கோங்க. அவள் அந்த பொட்டி படுக்கை எடுத்துன்னு வைக்கிறதுக்குள்ளே இவா எல்லா இடத்துலையும் முழுக்க நிரப்பிட்டு படுத்துன்னு விடுவா. யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான், கதவை தட்டி தட்டி பார்த்தா கூட திறக்கவே மாட்டான். திறந்தா தானே எங்களுது இருக்கேன்னா அதெல்லாம் இல்லை, இங்கே எல்லாம் காலின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு வா. எப்படியோ முண்டி அடித்து கொண்டு ஏறி அவளையே பிடிச்சு தள்ளி அவா காலுக்கு கீழே வச்சிருந்த பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தள்ளி இத்தனையும் பண்ணிட்டு உட்காந்துருவா. உட்காந்து வண்டி போகும் போகும் போகும். ஏந்து அயோத்திக்கு போகணும், பிருந்தாவனத்துக்கு போகணும்னா அது வரைக்கும் 2 நாள் போகுமோ இல்லையோ. போகிறச்சே பேசி பேசி பழகி இவா வாழ்ந்திருக்கிற வெத்தல் வடாலாம் அவளுக்கு கொடுத்து, அவா கொண்டு ஊறுகாய் எடுத்து இவா சாப்பிட்டு புளியோதர தத்தியோனத்தெல்லாம் மாற்றினுட்டு கடைசியில் இறங்கி போகிற சமயத்துக்கு ஒத்தருக்கொத்தர் கட்டிண்டு அழுதுன்னு இருக்கா. என்ன ஆச்சுன்னா, இல்லை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, இப்போ இப்படி போய் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அண்ணன் தம்பியா அக்கா தங்கையா பழகிட்டோமேன்னுவா. வேடிக்கை பார்த்துருந்தா நமக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியாது. இவா ஏறச்சேவும் பார்த்துன்னு தான் இருந்தோம், இறங்கறச்சேவும் பார்த்துன்னு இருக்கோம். இந்த 2-3 வருஷத்துக்குள்ளா இத்தனை நாள் 2 நாள் இதுக்குன்னு போயிட்டு வந்திருக்கிறது 2 நாள் பிரயாணம். இப்போ இதுக்கு இவ்வளவு இருந்தால் பகவானையே மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லி கொடுத்தவரே நம்மாழ்வார் அப்படின்னா அந்த ஆச்சாரிய நடத்துல அவருக்கு எவ்வளவு பக்தி இருக்கும். அதனால அப்படிலாம் விட்டுட முடியாது, நீரே இருக்கணும்னால் இருக்கிறதுக்கான உபதேசம் பண்ண வந்தேன். நீங்களே இருக்காதீங்கோ வைகுந்தம் வாங்கோன்னு சொல்ல வந்தவன் நான் அண்ணா 1 வருஷம் உட்காண்டிருந்தேன்னால். ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படித்தான், ஆச்சாரியர்கள்லாம் இருந்து உபதேசிக்கணுங்கிற ஆசை இருந்தவா. ஆனா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கிளம்பிடுவோமா இனிமே இருக்க முடியாது, இன்னின்ன நீருமே இனியாமுறாமை எப்ப புறப்படுவோம்னே பார்த்துருந்தாலும் இல்லையோ. கிளம்புற சமயத்துக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு அவர் ஒன்று சொல்றார். தாமிரபரணி ஓன்னு சுழிச்சுன்னு ஓடுறது போய் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்துன்னு வரும், அதை மெதுவாக காய்ச்சும், அதுல இருந்து நமக்கு ஒரு விக்கிரகம் வரும், அதை வச்சுக்கும்னார். சரின்னு போனார் மதுரகவி ஆழ்வார், ஜலத்தை எடுத்து வந்தார், காய்ச்சிட்டார். விக்கிரகம் ரொம்ப நன்னா வந்தது, ரொம்ப அழகான விக்கிரகம். ஆனால் அது நம்மாழ்வாரை போலவே இல்லை. இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்மாழ்வார் விக்கிரகம் வரும்னுட்டு, அது நம்மாழ்வாரை போல இல்லை, இது சன்னியாசி விக்கிரகத்தை போலன்னா இருக்கு. நீர் அப்படி இல்லையே, கல்யாணமே ஆகாதவர், நீர் வெள்ளை வேட்டி தானே கட்டின்னு இருக்கீர், ஆனா இது காஷாயத்தோட திருதண்டத்தோடன்னா இருக்கு போல் இருக்கு என்று இவர்கள் சொல்லியிருக்கா. மதுரகவி ஆழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் சொன்னார், பரவாயில்ல, இவர் தான் வருங்காலத்துக்கு ஆச்சாரியர், இவர் தான் கலியுகத்துக்கு மேற்கொண்டு எல்லா கட்டத்தையும் போக்க போகிறார். இவருக்கு பவிஷ்யதாச்சாரியர்னு பேர். பவிஷ்யத்துனா வருங்காலம், பவிஷ்யதாச்சாரியர்னா வருங்காலத்துக்கு ஆச்சாரியன். அப்படியானு கண்கள் மலர மதுரகவி ஆழ்வார் பார்த்து கொண்டார். அப்ப நேர விக்கிரகம் வடிவத்தையே பண்ணி கொடுத்துட்டார். இப்போ ஏற்கனவே பாட்டை மட்டும் பாடினார், ஆனா அந்த பாட்டுல எவ்வளவு நம்பிக்கை வருங்கிறது தெரியாது. இப்ப ஒரு உருவத்தையே பண்ணி இவர் தான் வருங்காலத்துக்கு ஆச்சாரியனாக இருக்க போகிறார் என்பதை மதுரகவி ஆழ்வார் வாங்கினுட்டார். இருந்தாலும் அவருக்கு திருப்தி வரல. நமக்கு இப்ப வருங்கால ஆச்சாரியன் ராமானுஜர் பிறக்கிறாருங்கிறது இருக்கட்டும், அவருக்கு தேவை தன்னாச்சாரியன் நம்மாழ்வார். அவர் நம்மளை விட்டுட்டு போறாருன்னு தான் அவருக்கு கவலை. சரி, திரும்ப தாமிரபரணி ஆத்துக்கு போம், நன்னா ஜலத்தை எடும், நன்னா காய்ச்சி கொண்டாரும். இன்னைக்கா இருந்தா இத்தனை நேரம் காய்ச்சினத்துக்கு ஜலமே இல்லாத போயிருக்கும். பண்ணிடுவாடோ இல்லையோ, திடீர்னு மண்ணெல்லாம் காணும். முதல்ல ஜலம்தான் குறைஞ்சிருந்தது, அடுத்தது மண்ணே குறைஞ்சது. இப்ப ஆற்று படுகையே 200-500 வருஷம் போச்சுன்னா இங்க இந்த மாதிரி ஒரு ஆறு இருந்துதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நிலைமை போயிடுமோ இன்னும் தெரியல. இப்போ அத்தனையும் காணும். அவர் அப்படி இல்லை, போய் ஒரு பாத்திரம் கொண்டு வந்தார், திரும்ப காய்ச்சினா நம்மாழ்வாருடைய அதிரூப சுந்தரமான விக்கிரகம் வந்தது. பார்க்கறதுக்கே பேரழகோடு இருக்கிற நம்மாழ்வார் பிறந்துட்டார் விக்கிரக ரூபத்தில். அந்த விக்கிரகத்தை தான் இன்னைக்கு நாம திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 மைல் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்ன ஆச்சரியமான இடம். நவதிருப்பதி ஸ்தலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோ, அதுல நடுவுல இருக்கிறது ஆழ்வார் திருநகரி. ஒரு பக்கம் ஸ்ரீவைகுண்டம், நத்தம், புளிங்குடி, இன்னொரு பக்கம் இந்த மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஸ்தலம் திருக்கோளூர், அடுத்தது தெந்திருப்பேரை. அதே மாதிரி தள்ளி போனோம்னா பெருங்குளம், ஆழ்வார் திருநகரியே கூட. நடுவுல ரெட்டத்திருப்பதி, திருத்தொலைவில்லிமங்கலம், இதெல்லாம் சேர்த்து தான் நவதிருப்பதின்னு சொல்லிருக்கோம். அதனால நம்மாழ்வாருடைய விக்கிரகம் கிடைத்து விட்டது. அவருக்கு ரொம்ப ஆனந்தம். இன்னைக்கு அந்த ஆழ்வார் விக்கிரகத்தையும் ஆழ்வார் திருநெல்ல சேவிக்கலாம். இதற்கு முன்னாடி ராமானுஜருடைய வருங்கால விக்கிரகம் வந்தது, அதையும் அந்த ஊரிலேயே சேவித்துக் கொள்ளலாம்.
பவிஷ்யதாச்சாரியர் சன்னதின்னுட்டு தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிற்காலத்துல திருவாய்மொழி பிள்ளைங்கிற மகாச்சாரியர் அந்த இடத்துல அதெல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கார். என்னத்துக்கு சொல்ல வந்தேன், நம்மாழ்வாராலே கலியுகத்துக்கு வருங்காலத்துக்கு ஆச்சாரியன் இவர்தான் அப்படின்னு நன்கு அடையாளம் காட்டப்பட்டவர் பகவத் ராமானுஜர். எப்படி ரிஷிகள் எல்லாம் ஆழ்வார் அவதாரத்தை அடையாளம் காட்டினார்களோ, ஆழ்வார் ராமானுஜருடைய அவதாரத்தை அடையாளம் காட்டுட்டாள்னால் நமக்கு ஒரு திருப்தி. ரொம்ப பெரியவர், எனக்கடுத்து இன்னார் பார்த்து பாருன்னு சொன்னா நமக்கு நிம்மதியா இருக்குமோ இல்லையோ? இல்லைன்னால் யாரோ யாரோன்னு தவிச்சுட்டு இருப்போம். இப்ப நம்மாழ்வாரா பார்த்து இவர் தான் வருங்காலத்துக்கு ஆச்சாரியன் அடையாளம் காட்டுவிட்டால் நமக்கு இனிமே எந்த குறையும் இல்லை. இப்போ அவர் ஆச்சாரியனா ஏற்றுக்கொள்ள போகிறோம். இந்த முன்புலம் கதையை ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஒருத்தர் மகானாய் யுக புருஷனாய் கலியுகத்துக்குன்னு பிறக்க போகிறார்னு பார்த்துட்டோம். இனிமேல் கலியுகத்துக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்ன இப்ப நீங்களே சொல்லலாம். இது ஒண்ணு நான் இங்க உட்காந்து உபன்யாசம் பண்ணுங்கிற தேவையே இல்லை. கலியுகத்துல என்ன கஷ்டம்னா நீங்க சொல்லிட மாட்டீங்களா? இதுல என்ன ஆச்சரியம்னால், இல்லையே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதேன்னால் நாமே தான் துவாபர யுகத்திலையும் பிறந்திருக்கோம், நாமே தான் திரேதாயுகத்திலையும் பிறந்திருக்கோம், நாமே தான் கிருத்தயுகத்திலையும் பிறந்திருக்கோம். அப்படி என்ன, நான் ஏதோ கலியுகத்துல தானே பிறந்தாப்புல நினைச்சுட்டு இருக்கேன். இல்லையே, பிறப்புங்கிறது மாறி மாறி அடுத்தடுத்து வந்துட்டே தானே இருக்கும். அப்ப நான் இதுக்கு முன் யுகத்திலையும் பிறந்திருப்பேன், அதுக்கு முன் யுகத்திலையும் பிறந்திருப்பேன், முதல் யுகத்திலையும் பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற கலியுகத்திலையும் பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்திலையும் பிறந்திருப்பேன். சுழற்சி தானே இது. 4 யுகமா சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்க போறது. இத்தனை யுகத்திலையும் விடாம நானும் பிறந்துன்னு தான் இருந்திருக்கேன். பல முறை நாம கிருத்த யுகத்தினுடைய நல்ல குணங்களை பார்த்திருப்போம், திரேதாயுகத்தினுடைய நல்ல குணங்களை பார்த்திருப்போம், துவாபர யுகத்தினுடைய சுமார் குணங்களை பார்த்திருப்போம், கலியுகத்தினுடைய எல்லா துர்குணங்களையும் பார்த்துட்டே இருக்கும். அது நமக்கு ஒண்ணு புதுசே இல்லையோ இல்லையோ. இப்போ கலியுகத்துல பார்த்துட்டே தான் இருக்கும். கலியுகம் பிறந்த 5118 ஆண்டுகள் முடியறது. 5118 வருஷத்தில் நாம சுமார் எத்தனை தரம் பிறந்திருப்போம்? ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை 80 வயசுன்னு வச்சுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னு வச்சுங்க. அப்படியே திருப்பி திருப்பி பார்த்தா கூட ஆச்சா கிட்டத்தட்ட 60-70 தரம் பிறந்திருப்போமே. இந்த கலியுகத்துக்குள்ளேயே 60 பிறவி எடுத்திருக்கலாம். அந்த 60 நம்ம என்னவா பிறந்திருப்போம்? இந்த ஊர்லயே பிறந்திருப்போமா, இல்ல பக்கத்து ஊரா இருக்குமா, வெளிநாட்டுல எங்கேயானு பிறந்திருப்போமா? முதல்ல மனுஷனா பிறந்திருக்கோமா பார்ப்போம், அதுவே தெரியாது இல்லையோ. இப்ப மனித பிறவி எடுத்திருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம். வேற எந்த பிறவி வேணா நம்ம எடுத்திருந்திருக்கலாம். அந்த பிறவியில ஏதோ ஒரு சில நல்லது பண்ணவே இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி தெய்வ பிறவியா கூட இருந்து, அப்படின்னா இந்திரன் சந்திரன் குபேரனுடைய சொர்க்கலோகம் இருக்கே, அங்க இருந்து அந்த புண்ணியம் முடிச்சுட்டு கூட இப்ப நாம மனுஷ பிறவியில இருக்கலாம். இப்படி எத்தனையோ பிறவிகள் மாறி மாறி எடுத்துட்டோம். இனிமேல் பிறவி எடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது நமக்கு இருக்கிற அனுபவத்தை பார்த்தீங்கன்னால் கிருத்தயுக அனுபவம் வேறையா இருக்கும், மறந்து போயிட்டோம். திரேதாயுக அனுபவம் வேறையா இருக்கும், மறந்து போயிட்டோம். துவாபர யுக அனுபவம் வேறையா இருக்கும், மறந்துட்டோம். இப்ப கலியுகத்துல முதல்ல பிறந்திருக்கிற 60 பிறவி அனுபவம் வேறையா இருந்திருக்கும், மறந்துட்டோம். அப்ப நம்ம ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கோமோ இல்லையோ. ஆனா அதே சமயம் இந்த 60 பிறவி கலியுகத்திலும் யுகம் கலியுகமாவே தான் இருந்திருக்கும். யுகம் ஒரே யுகம். ஆனா அந்த யுகத்துல 1ஆம் வருஷம் முதல் பிறவி எடுத்தேன், 75ஆம் வருஷம் 2ஆம் பிறவி எடுத்தேன், 150ஆவது வருஷம் 3ஆம் பிறவி எடுத்தேன். இப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும். போக 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 காலம் கெட்டு போயிருக்கும். இப்ப நான் இதை சொன்னேன்னு வச்சுங்க, கோபம் வராதா உங்களுக்கு? அது என்ன, காலம் கெட்டு போயிருக்கும்னு சொல்லினால் காலத்துக்கு கெடுதின்னு ஒண்ணு கிடையாது, நலம்னு ஒண்ணு கிடையாது. எல்லா காலமுமே நல்ல காலம்தான். நாம பொதுவா நினைச்சுக்கிறது கிருத்தயுகம் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், கலியுகம் தான் ரொம்ப மோசம் சொல்றோமோ இல்லையோ. கிருத்தயுகத்துல தானே ஹிரண்யகசிபு இருந்து பகவானே கிடையாதுன்னு எதிர்த்தார். கிருத்தயுகத்துல தானே ஹிரண்யாக்ஷன் பிறந்து வராக பெருமானை எதிர்த்தார். கிருத்தயுகத்துல தானே மகாபலி சக்கரவர்த்தி சொத்தையே இந்திரனிடத்திலேருந்து தூக்கிட்டு போனார். கிருத்தயுகத்துல தானே மதுகைடவர்கள் பகவானை எதிர்த்தா. ஒன்னும் குறைச்சல் இல்லை. இப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் ஒரு அசுரன் ராட்சசன் இருக்கிறதா தெரியல, எல்லாம் நம்ம மனுஷாலா இருக்கும். அப்ப இதை விட மோசமா இருந்த காலம்லாம் இருக்கு. கிருத்தயுகத்துல கூட மோசமான காலம் உண்டு. திரேதாயுகத்தில் ராமனுடைய தர்மபத்னி சீத்தையை தூக்கிட்டு போறதுக்கே ஒருத்தர் இருந்தாரு. அப்படியெல்லாம் ஒத்துருமே இருக்கிறதா தெரியலையே. அப்ப ஒரு கோணத்தில் பார்த்தால் கலியுகம் பாடு தேவலேன்னு சொல்லலாம் போல இருக்கு. ஒண்ணு கிருதயுகத்தளவுக்கு கட்டப்படுறதா தெரியல. கோரைப்பற்களோட யாரான்னு வராளா, உழுபரி கொம்பெல்லாம் வச்சுன்னு ஆஹான்னு சிரிச்சுன்னு யாரான்னு பார்த்திருக்கீங்களா? அப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லை இப்போ. ஆனா என்ன ஒரு கஷ்டம்னால் அப்படியெல்லாம் ஒத்திரி நான் பார்த்ததில்லை.
அதுவே தேவலை போல் இருக்கு. ஆனா அந்த ராவணன் எவ்வளவு தீய புத்தி உடையவனோ, எனக்கு அந்த மாதிரி பல்லெல்லாம் இல்லாதவாளையே சில பேரை தெரியும், அவர்கள் அதை விட மோசம்னு இப்ப நீங்க சொல்லுவீங்க. இருக்கலாமோ இல்லையோ? நாமே சுத்து வட்டாரத்தில் பார்த்துருக்கலாம், நம்ம தெருவிலேயே இருக்கலாம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கான். ராவணன் தேவலை நேர கத்தியை உருவிண்டு சண்டை போடுறதுக்காக வந்தான். ஆனா இவர் எங்கிட்ட இனிக்க இனிக்க பேசிண்டே கழுத்தை விட்டுட்டு போட்டுருக்கு சுவாமி. அதனால இவர் தான் இன்னும் மோசமான ராவணன். அந்த ராவணனே தேவலைங்கிறோம். என்னால் அப்ப உருவத்துல ராவணனும் சிசுபாலனும் அந்த காலத்துல இருந்தா, ஆனா குணத்துல ராவணனும் சிசுபாலனும் இப்பவும் இருக்கும். உருவத்துல பார்த்தா அடையாளம் தெரியாது, உருவத்துல மனுஷ உருவத்துல இருக்கும். அப்ப கிருதயுகத்துக்கு ஒரு கட்டம்னா கலியுகத்துக்கு வேற மாதிரி கட்டம். அப்பவும் துன்பம் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா, இப்பவும் இருக்கா. அப்ப அடையாளமானு தெரிஞ்சது. இன்னொன்னு, அழிக்கிறதுக்கு பகவானானும் வந்தார். இப்போது அடையாளமும் தெரியல, கல்கி அவதரிக்கிற வரைக்கும் இவர் பிறக்கவும் மாட்டேன்னுட்டார். இனிமே நம்ம முடிக்க போறது 4,32,000 வருஷத்தில் வெறும் 5,000 வருஷம் முடிஞ்சிருக்குனால், கல்கி பகவானுடைய அவதாரத்துக்கு இன்னும் அத்தனை லட்சம் வருஷம் பாக்கி இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு. போ நமக்கு அடையாளமும் ஒத்தரையும் தெரிஞ்சுக்க முடியல, பகவானும் குறுக்க வரப்போறதா தெரியல. இதுதான் கலியுகத்தினுடைய கொடுமை. அப்ப காலத்தை தேவையில்லாத குற்றம் சொல்லக்கூடாது. கிருதயுகத்திலையும் கெட்டவா இருந்திருக்கா. நம்ம நல்லவனா இருக்கணும்னா கலியுகத்துல கூட ரொம்ப நல்லவனா இருக்கலாம். நம்ம கெட்டவனா இருக்கணும்னா திரேதாயுகத்துல கூட கெட்டவனா தான் இருந்திருக்கலாம். நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. இப்போ அது தெரிஞ்சா தேவல சுவாமின்னு பார்ப்போம். நல்ல வேளை அது தெரியல. தப்பி தவறி நமக்கு முன்னாடி ஒரு 50 பிறவிகள் என்னென்ன பிறந்திருக்கும் நித்தியம் கொஞ்சம் ஞாபகம் வரட்டுமே. தூங்க போறதுக்கு முன்னாடி இன்றையிலிருந்து 48வது பிறவி முன் பிறவி என்ன நடந்ததுன்னு மனத்திரையில் ஓடித்து இப்படின்னு ஒன்று சொல்லிட்டாள்னால், எங்களுக்கெல்லாம் ஏதோ வீட்டுக்கு போனப்புறம் திரை பார்த்து பழக்கம் இருக்கு. நீர் சொல்றது வாஸ்தவம் தான். போன உடனே அதைத்தான் பார்த்துட்டே இருக்க போறோம். இப்போ அதுக்கு நான் அதே திரையில மனத்திரையாட்டம் என் பழைய பிறவி வந்ததுனால் தாங்க மாட்டோம் இல்லையோ. யாருக்கும் பழைய பிறவியில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இல்லை. இப்ப எடுத்துட்டு இருக்கிற பிறவி நன்னா இருக்கணுங்கிறது முதல் ஆசை. ரெண்டாவது, இனிமேல் பிறவி கிடைக்கவே வேண்டாம்ங்கிறது ஆசை. இனிமே பிறவி இல்லாத இருக்கணும். இப்ப எடுத்திருக்கிற பிறவி நன்னா இருக்கணும். ஆனா அது நன்னா இருக்கிறதுக்கு தகுந்த காலகட்டம் இல்லை. அப்படி என்னதான் கலியுகத்துக்கு கட்டம் ஒவ்வொன்னா பார்ப்போம். நீங்களும் ஒத்துக்கு போயிருப்போ. ஆமா வாஸ்தவம், இது கஷ்டம்தான், இது கஷ்டம்தான். முதல் கஷ்டம், சத்துவகுணம் குறைவா இருக்கும், தமோ குணம் நிறைய இருக்கும். முதல் யுகமான கிருதயுகத்தில் சத்துவகுணம் வசத்தியா இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் ரொம்ப குறைவா இருக்கும். ரெண்டாவது யுகத்தில் ரஜோகுணம் உயர்ந்து இருக்கும், சத்துவகுணம் இருக்கும், ரஜோகுணம் கூட இருக்கும், தமோ குணம் ரொம்ப குறைவா இருக்கும். மூன்றாவது யுகத்தில் ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்து கூட இருக்கும், சத்துவகுணமும் இருக்கும். கலியுகத்தில் தமோ குணம் தான் கூட இருக்கும். சத்துவகுணம் குறைஞ்சிடும், ரஜோகுணம் குறைஞ்சிடும், நிறைய தமோ குணம் இருக்கும். இந்த குணத்தால தான் ஏற்படுற மொத்த மாறுதல்களும். அதை சரிக்கெடுத்துறதுக்கு பெருமாள் ஒரு வகை வச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் கஷ்டம், ஆனா உனக்கு இன்னொரு நல்லது தரேன். இந்த கதவு அடைத்தால் மற்றொரு கதவு திறக்கப்படும் சொல்றாள். ஒருத்தருக்கு ஏதான ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா தானே கடவுள் அதை இன்னொரு விதத்துல ஏதானு சரிப்படுத்தி கொடுப்பார்னு சொல்றோமோ இல்லையோ. அதை போல பகவான் பண்ணியிருக்கார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்திலே எத்தனையோ இன்னல்கள் கலியுகத்தில் இருக்குன்னால் சீக்கிரமா செஞ்சு உடனே பலம் கிடைச்சிடும். கலியுகத்தில், கிருத்தயுகத்தில் ஒரு வேலையை ஒரு முயற்சியை நம்ம 100 வருஷம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோ. அது திரேதாயுகத்துக்கு வந்ததுனால் அது ஒரே வருஷத்துல முடிஞ்சு போடும். இப்ப திரேதாயுகத்துல 1 வருஷத்தை முடியறது, அடுத்து துவாபர யுகம் வந்தால் ஒரு நாள்ல முடிஞ்சு போயிடும். துவாபர யுகத்துல ஒரு நாள்ல பண்றத கலியுகத்தில் ஒரே மணி நேரத்துல முடிச்சுடலாம். அப்ப கிருத்தயுகத்துல 100 வருஷம் பிரயத்தனப்பட்டு சாதித்தது கலியுகத்தில் 1 மணி நேர பிரயத்தனத்திலேயே முடிச்சுடுவோம். இது ரொம்ப சுலபமா இருக்கே சுவாமி. அப்ப கலியுகம் தானே இருக்கிறதுலே வசதியா இருக்கணும்னால். ஆனால் அந்த 1 மணி நேரம் கடவுளிடத்தில் ஈடுபடுறதுக்கு கலியுகம் இடம் கொடுக்காது. ஒரே மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்கு பொருந்தி நம்ம உட்காரணுமோ இல்லையோ. அதுக்குள்ள இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், நகரலாமா பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார விடாது. இப்போ ஒரே மணி நேரம் தானே, விடாம நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா அந்த 1 மணி நேரத்தை வேணா நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, நாளைக்கு சனிக்கிழமை, பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளோ இல்லையோ, அதனால நாளைக்கு. சரி, நாளைக்கு வருவீரான்னு கேட்டால் அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுக்காக கொஞ்சம் கூட தூங்கி போயிட்டேன், அதனாலதான் வரவே முடியல. சரி, ஞாயிற்றுக்கிழமை வருமேன்னா மறுநாள் வேலைக்கு போனோம், அந்த பயத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை கழிஞ்சு கொடுத்து வரலன்னு விட்டான். கடைசியில் அந்த 1 மணி நேரத்துக்கு 3 நாளும் காரணம் சொல்லிட்டானே. வெள்ளிக்கிழமையும் வரல, சனிக்கிழமையும் வரல, ஞாயிற்றுக்கிழமையும் வரலன்னால் இதுதான் கலியுகத்தின் கொடுமை. அப்ப சுலபமா வேலை முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நமக்கு புத்தி வருமானால் அது வராது.
அதனால சுற்றுச்சூழல் சரியா இருக்காது, நேரங்காலம் பொருந்தி வரவே வராது, எதுலேயோ புத்தி ஓடிடும். அது கொஞ்சம் பண்றதுக்குள்ள தமோ குணம் மூடினுடும். தமோ குணம்ங்கிறது தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு. இந்த 3 தான் தமோ குணத்தின் வெளிப்பாடு. தூக்கமா வரும், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா தாங்கவே முடியாத தூங்குவோம், ஒருத்தரோட பேசிட்டே இருப்போம், அப்படியே சொக்கும். கொஞ்ச நேரம் தூங்கி போட்டிருப்போல் இருக்கேன்னா தூங்கல, கண் அசந்தாப்புல இருக்கேன்னு வரும். இது ரெண்டும் வேற. இப்போ தூங்கிடுறதுங்கிறது வேறையா, கண் அசந்தாப்புல இருக்கிறது சொல்லிக்கிறது தானே. இப்போ ஏன் தான் தூங்கினீரே, தூங்கினதுன்னு சொல்லிவிடலாமோ இல்லையோனால், தூங்கினேங்கிறத தூங்கினேன்னு சொல்லினுட்டா அது சத்தகுணத்தின் வேலை. ஆனா தூங்கிட்டு தூங்கினேன்னு ஒத்துக்கொள்ளாமல் கேட்ட உடனே கோவப்பட்டா அது ரஜோகுணத்தின் வேலை. தூங்கினேன்னு சொல்லிட்டு ஆனா வாயை திறந்து அப்படின்னு சொல்லிடாமல் கண்ணை வெறுமை அசந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னது தமோ குணத்தின் வேலை. ஒரே வேலைக்குள்ள 3 குணமும் வருது பாருங்க. ஆமா தூங்கினேன், அதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டா சத்தகுணத்தின் வேலை, நேர்மை, உண்மை. தூங்கினேன், அதை நீர் வந்து கேட்கணுமா, நீர் மட்டும் தூங்கினதே இல்லையா அப்படின்னு அவ பேர்ல எரிஞ்சு விடணும் பாருங்க, அது ரஜோகுணத்தின் வேலை. தூங்கிட்டு அதுக்கு ஏதோ காரணம் சொல்லி கண்ணை செஞ்சேன், தூங்கவே இல்லையே அப்படிங்கிறாப்புல பொய் சொல்ல போறோம் பாருங்க, அது தமோ குணத்தின் வேலை. ஆக மொத்தத்துல தூங்கிட்டோம். இப்ப அதுதானே கடைசியா நிற்கிறது. இந்த கலியுகத்துக்கு ஆபத்து இதுதான். இப்போ சத்தகுணமும் ரஜோகுணமும் குறைஞ்சிருக்கும், தமோ குணம் கூட இருக்க போகிறது. இது இருக்கிறதுனாலேயே நம்மால ஒத்துக்கிறோமோ அதை செய்ய முடிய மாட்டேங்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்கு கூட ஒதுக்க முடியாத கட்டப்படுறோம்னால் தூக்கம் வந்து மூடிடுறது, சோம்பல் மூடுகிறது, கவனக்குறைவு. ஒரு காரியத்தை செய்யறதுக்குள்ள ஏதான தப்பா பண்ணிடுறோம். சந்தியாந்தனம் பண்ணணும், அச்சுத அனந்த கோவிந்த சொல்லுனால் 2 நாமம் சொல்றதுக்குள்ள 3வது நாமம் மறந்து போடுறது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 20 நிமிஷம் தான் ஆகும். சொல்லுமேனால் எந்தெந்த இடத்துல ஒரே திருநாமம் திரும்ப திரும்ப வருமோ சரியா அங்க வரச்சே தப்பிப்படுறது. இந்த ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கிறச்சே ஒரே மாதிரி 3 இடத்துல வந்ததுன்னா 10வது ஸ்லோகத்துல இருந்ததுன்னா நேரம் 82வது ஸ்லோகத்துல இருந்தா போயிடுறான். 10லேருந்து 82க்கு போயிட்டீரேன்னா தமோ குணம். அதான் கவனக்குறைவு. ஏதோ பெருமாளுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன், உப்பு போட வேண்டிய இடத்துல மாற்றி சர்க்கரையை போட்டேன், சர்க்கரை போட வேண்டிய இடத்துல உப்பை போட்டேன், ஏன்னு கேட்டால் கவனக்குறைவு. அப்போ பெருமானுடைய பூஜை குறைப்பட போகிறது. அவருக்கு நாம் தழுக கண்டொருளை பண்ண வேண்டுமோ அது குறையிறது. இதெல்லாம் இந்த தமோ குணத்தின் காரியம். அதுக்காக பெருமாள் என்ன மாற்று வச்சிருக்காரு? இப்போ ஒரே மணி நேரமானு கொடுக்குறியா, நீ 100 வருஷம் கொடுன்னு நான் கேட்கல, 1 மணி நேரமானு கொடுக்குறியான்னு இப்போ யோசிக்கணும். இது கலியுகத்தினுடைய முதல் ஆபத்து. சீக்கிரமா முடியுமே தவிர தமோ குணத்தின் பாதிப்பு அதிகமா இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி சுகாச்சாரியரிடத்தே, ஏன் சௌனக பகவான் சூத பௌராணிகரிடத்தே பாகவதத்தினுடைய முதல்ல கேட்கிறார். கலியுகத்துக்கு இருக்கிற குறைகள்னு அவர் 4 சொல்றார். மந்த மதி, மந்த பாக்யம், மந்த ஆயுசு, மந்த ஸ்ரத்தை. இந்த 4 ரொம்ப மந்தமா இருக்குங்கிறார். ஆயுசு குறைச்சல், கலியுகத்துக்கே குறைச்சல். கிருத்தயுகத்துல நிறைய நாள் வாழ்வாளாம். ராமனே 11,000 வருஷம் வாழ்ந்தார். தசரதன் 60,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். 40,000, 20,000, 30,000. ஒருவேளை பூஜ்யத்துல தப்பு பண்றோமோங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கா வாழ்வார். அத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு. இந்த திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம் இன்னும் குறையிறது. ஆனா கலியுகம் 65லேருந்து 80, இவ்வளவு தானே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 80 வாழ்ந்துட்டாலே அண்ணா தேவர சுவாமி தீர்காயுசா இருந்தாருங்கிறோம். இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் 65 தான், அதுக்கு மேல இருந்ததில்லை. இப்ப தேவையில்லை, 80, 85 ரொம்ப சாதாரணமா இருக்கும். அது இப்போ ஆயுள் குறைஞ்சு விடுத்தா அந்த நாளோட திரேதாயுகத்தோட துவாபர யுகத்தோட ஒப்பிட்டு பார்க்கறச்சே ஆயுள் ரொம்ப குறைஞ்சது. சரி, ஆயுள் குறைஞ்சிருக்கட்டும். பாக்யம், பாக்யம்னா பழைய காலத்து புண்ணியம். நம்ம ஏற்கனவே சேர்த்து வைத்த புண்ணியத்தை சுகிருத்தம் சுகிருத்தம்னு சொல்லுவா. இந்த பூர்வ கிருத்தமாக முன்னாடி சேர்த்து வச்சிருக்கிற பாக்யம் நமக்கு இருந்ததுனால் தானே அது நம்ம வாழ்க்கையை நன்னா அமைச்சு கொடுக்கும்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।